ஐயோ, என்ன பண்ணியும் இவ பாலாபிஷேகம் பண்றதை தடுக்க முடியலையே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ அத்தை, அத்தை, அக்கா, புரியுதா பாரு. அம்மா, அம்மா, என்னாச்சுமா? பால் குடம் தவறிடுச்சு. அண்ணி, அண்ணி, என்னாச்சு நீ? அண்ணா வெளியில கூட்டி போங்க. ஐயோ அத்தை, வெளியில கூட்டி போங்க. அத்தை, கொஞ்சம் வழி விடுங்கப்பா. பெரியம்மா, இங்க பாருங்க. போதும்மா. சும்மா பாலாபிஷேகம் நடத்தி வைக்கிற மாதிரி நாடகமாடி கடைசியில நடக்க விடாம பண்ணிட்டீங்கல்ல. உங்களை நம்பினதுக்கு நீங்க நல்லா பண்ணிட்டீங்க பாலாபிஷேகம். பொன்னி, நீங்க சும்மா இருங்க. ஏங்க, எதுக்குங்க உங்களுக்கு இந்த புத்தி? அண்ணி, இன்னொரு வார்த்தை பெரியத்தைய பத்தி தப்பா பேசாதீங்க. உன்கிட்ட 5 நிமிஷம் அன்பா பேசினா போதுமே. அப்படியே உண்மைன்னு நம்பிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாலும் பூம்பு மாடு மாதிரி தலைய ஆட்டுவல்ல. உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டே உன்னை முட்டாளாக்கி இருக்காங்க. அது தெரியாம என்கிட்ட சண்டைக்கு வர. பெரியத்தை என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? எதனால அவங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு தெரியுமா? ராசாத்தி, அது எதுக்கு இப்போ? நீங்க சும்மா இருங்க அத்தை. நீ சும்மா இருமா. பேசுறவங்க பேசிட்டு போட்டும். பொன்னி தானே பேசுறா. அத்தை, உங்களை பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாது அத்தை. எல்லாருக்கும் தெரியட்டும். நீங்க ஏன் அதை மறைக்கிறீங்க? அப்படி என்ன உங்களுக்குள்ள ரகசியம் இருக்கு? ராசாத்தி, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா. சரிங்க அத்தை. ஆமா, நீங்க சாப்பிட வரவே இல்லையே. நான் சாப்பாடு சாப்பிடக்கூடாது ராசாத்தி. தண்ணி ஆகாரம் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஏன், என்னாச்சு அத்தை உங்களுக்கு? எனக்கு எதுவும் இல்லம்மா. அப்புறம் ஏன் அத்தை தண்ணி மட்டும்? அது நீ நல்லபடியா பாலாபிஷேகம் பண்ணணும்னு சாப்பிடாம விரதம் இருக்கேன். நீ பாலாபிஷேகம் பண்ண உடனே நான் சாப்பிடுவேன். சரிம்மா, எனக்கு கொஞ்சம் கிறுகிறுன்னு வருது. தண்ணி கொடு. சரி ராசாத்தி. அம்மாடியோ, இத கேட்டா நமக்கே அழுக வருதே. அதான் இந்த ராசாத்தி இவ்ளோ கொதிக்கிறா போல இருக்கு. எனக்காக அத்தை சாப்பிடாம கொள்ளாம விரதம் இருந்ததுனாலதான் பசியில மயங்கி விழுந்துட்டாங்க. அது தெரியாம நீங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டீங்களே அண்ணி. என்ன மன்னிச்சிருங்க. நான் தெரியாம பேசிட்டேன். ஒண்ணும் மனசுல வச்சுக்காதீங்க. விடு பொன்னி. யாருக்கா இருந்தாலும் கோவம் வரத்தான் செய்யும்.
அதுவும் இதுக்கு முன்னாடி நான் அப்படிதானே அகங்காரம் புடிச்சிட்டு இருந்தேன். அதான் உனக்கு நான் வேணும்னே பண்ண மாதிரி தெரிஞ்சிருக்கு. சரி, வாங்க பாலாபிஷேகம் பண்ண போவோம். வேணாம் அண்ணி. என்னது இது? வேண்டாங்கிறீங்க? ஏன் தம்பி? ராசாத்தி கையிலேருந்து பால் தவறி விழுந்துருச்சு. அது நல்லதில்லை. இல்லங்க தம்பி, அது வந்து அண்ணி, உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை. ஒரு தடவை கையில இருந்து பால் தவறி விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உடனே பாலாபிஷேகம் பண்ணக்கூடாது. பொன்னி, இளங்கோ, என்னை மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு பாலாபிஷேகம் பண்ண வேண்டாம். இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். சரிங்கய்யா, அடுத்த தடவை நீங்க பண்ணும்போது நாங்க வரோம். ஆ, சரி ராசாத்தி, நாங்க போயிட்டு வரோம். ம். என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க. நானே ராசாத்திய பாலாபிஷேகம் பண்ண விடாம பண்ணிட்டேன். நடந்ததெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க. உடம்பு பாத்துக்கங்க. நாங்க வரோம். ம். அக்கா போயிட்டு வரேங்க்கா. ம். வரேன். வரேங்க. சரிங்க அண்ணி. வரேங்கய்யா. போயிட்டு வரேங்கய்யா. ராசாத்தி, ம். அத்தை, என்ன மன்னிச்சிருமா. ஆ. எல்லாம் நல்லபடியா நடக்கணும், எந்த தடங்களும் வந்துடக்கூடாதுன்னு தான் விரதம் இருந்தேன். ஆனா கடைசியில என்னாலேயே தடங்கள் வர மாதிரி ஆயிடுச்சே. பரவாயில்ல பெரிய அத்தை. இதுக்கு போய் நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இல்ல ராசாத்தி, அப்படியெல்லாம் சொல்லாத. இன்னொரு நல்ல நாளா பார்த்து நானே முன்ன நின்னு பாலாபிஷேகத்தை நடத்தி வைக்கிறேன். சரிங்க பெரிய அத்தை. ராசாத்தி, அதான் அக்கா இன்னொரு நாள் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்கல்ல. அக்கா, நீங்க போய் படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ம். ஒரு வழியா அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. அரே, குமர எத்தனை மணிக்கு வரேன்னா? வந்துடும் அண்ணே. கார் அனுப்பியாச்சுல, மத்த வந்துடும். சரி சரி. அப்ப அண்ணன் வரப்பா இன்னைக்கு? ஆமாண்டா, இப்போ வந்துருவான். ஆ. அண்ணா, கார் வந்துருச்சு. குமரன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். மங்க, குமரன் வந்துட்டான். ஆரத்தி எடுத்துட்டு வா. குமாரா, ஏய், எப்படி இருக்க? வாடா. வாங்கப்பா. பெருமையா இருக்குப்பா. தேங்க்ஸ் ஏய் குமரா. சித்தப்பா. அண்ணே, கங்க்ராட்ஸ்ண்ணே. தேங்க்ஸ்ரா. சூப்பர்ண்ணே. அண்ணா, குமரன் ஜெயிச்சத பெரிய விழாவா கொண்டாடிடுவோண்ணே. ஆமா தம்பி, ஊருக்கே விருந்து வச்சிடலாம். சீக்கிரமாமா. வரேங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் குமரா. தேங்க்ஸ் சித்தி. உள்ள வா, போலாம். உள்ள போலாம்ப்பா.
மரகதா மரகதா, உன் பையன் வந்திருக்கான் பாரு. குமரா, அம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. கண்மணி உள்ள வை. மாமா வாழ்த்துக்கள் மாமா. தேங்க்ஸ் ராசாத்தி. அண்ணா சூப்பர் அண்ணா. விடு புனிதா, தர்றேன். குடுண்ணா. அதுக்குள்ள என்ன அவசரம்? இப்ப குடுக்கறியா இல்லையா? குடு. நல்லா இருக்குல்ல? கட்டு சூப்பரா இருக்கு. அத்தை நல்லா இருக்குல்ல? ம். இது என்ன 2 போட்டிருக்கு? அப்போ 2வது பிரைஸா? சொல்லுடா, 2வது பிரைஸா? அனி, என்ன இது? மரகதா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவன் கஷ்டப்பட்டு விளையாடி ஜெயிச்சு கொண்டு வந்த கப்பு, அதை தூக்கி கீழே போட்டீங்க. கிழிச்சான். கஷ்டப்பட்டு விளையாடி ஜெயிச்சானோ, தோத்துட்டு வந்திருக்கான். இவன் ஒண்ணு முதல் பிரைஸ் வாங்கிட்டு வரல, 2வது பிரைஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கான். குமரா, என்னப்பா இது? உன்னை நம்பிதானே அனுப்பி வச்சான். 2வது பரிசு வாங்கிட்டு வந்திருக்க. இனி என்ன அனுப்பியிருந்தா முதல் பரிசு வாங்கிட்டு வந்திருப்பான். என்னப்பா நீ? இல்லப்பா, நான் நல்லா தான் விளையாண்டேன். சும்மா சமாளிக்காதடா. இந்த உலகம் முதலாவதா வரவனதான் மதிக்கும், 2வதா வரவன ஞாபகத்திலேயே வச்சிருக்காது. அப்படிலாம் இல்லம்மா. 2வது வர்றதும் அவ்வளவு ஈஸி இல்லம்மா. எத்தனை பேரை தாண்டி அந்த இடத்துக்கு வரணும் உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தாங்க புரிய மாட்டேங்குது. புரியுற மாதிரி சொல்லட்டுமா? நிலாவுல முதல்ல கால் வச்சது யாருன்னு கேட்டா எல்லாரும் பட்டுன்னு சொல்லுவாங்க, நீல் ஆம்ஸ்ட்ராங்னு. ஆனா அவரு கூட இன்னொருத்தரும் போனாரு. அவரை யாருக்காவது தெரியுமா? அவர் பேரை இதுவரைக்கும் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா 2வதா வரவன இந்த உலகம் கவனிக்கிறது கூட கிடையாது. எல்லாத்துலயுமே முதலாவதா இருக்கணும்னு நினைக்கிறவன் நான். எனக்கு போய் இப்படி பிறந்திருக்கியடா. நீ எல்லாம் ஏன் புள்ளையாடா? போய் தோத்துட்டு வந்து நிக்கிற. நீ எல்லாம் இனிமே என் அம்மானே சொல்லாத. என் முன்னாடியே நிக்காத போ. அக்கா விடுங்கக்கா, அவனையும் திட்டிட்டு இருக்கீங்க. விளையாட்டுல வெற்றி தோல்வி எல்லாம் சகஜம் தானே. இவன் தோத்துட்டு தானே வந்திருக்கான். விடுங்க பெரியமா, அங்க இந்தியா முழுக்க உள்ள பிளேயர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. அண்ணா ஃபைனல் வரைக்கும் போனதே பெரிய விஷயம். நானே இருந்தாலும் வின் பண்ணிருக்க மாட்டேன். ரொம்ப ஆசையா இருந்தோம், ஆனா இப்படி ஆகி போச்சே. எனக்கு என்னமோ இது சரியா படல. நம்ம வீட்டில் எல்லாமே எதிர்மாறாவே நடக்குது.
ராசாத்தி பாலாபிஷேகம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணோம். அதுவும் தான் நடக்காம போச்சு. இப்போ குமரன் 2வது பரிசு வேற வாங்கிட்டு வந்திருக்கான். எனக்கு ஒன்று தோணுது. என்ன பாரு? இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம குலதெய்வம் சிலைக்கு எந்த பூஜையும் முறையா பண்ணாம போட்டு வச்சதுதான்னு தோணுதுண்ணே. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நம்ம சிலையை கொண்டு போய் கோயிலில் வச்சிடலாம். அங்க முறையா பூஜை நடக்கும். தம்பி, அதுக்கு இன்னும் ராசாத்தி பாலாபிஷேகம் பண்ணணும். அது பண்ணாம இருக்கு. ஆமாங்க, ராசாத்தி சாமி சிலைக்கு பாலாபிஷேகம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கா. இப்ப போய் எனக்கு என்னமோ அப்பா சொல்றதுதான் சரின்னு படுத்த. இனியா, நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு. நீ எதை வச்சு சொல்றன்னு எனக்கு தெரியும். இல்ல பெரியமா, எல்லாம் தப்பா தானே நடந்துட்டு இருக்கு. அதுக்கு தான் சொன்னேன். ஆமா, நீ கொஞ்ச நாள் போய் கோயிலே வச்சுட்டு வந்துடலாம். அங்க முறையா பூஜை நடந்துச்சுன்னா எல்லாம் சரியாயிரும். அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு நாம் எடுத்து வந்து ராசாத்தி வச்சு பாலாபிஷேகம் பண்ண சொல்லலாம். அப்படி சொல்லாதீங்க தம்பி, எனக்கு கஷ்டமா இருக்கு. ராசாத்தி எவ்வளவு ஆசையா இருந்தா. ஏதோ தெரியாம சின்ன தப்பாய் போச்சு. அதுக்காக சிலைய கொண்டு போய் கோயில்ல வைக்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன் தம்பி. ராசாத்தி கையால பாலாபிஷேகம் பண்ண வைப்பேன்னு அவங்க வீட்ல நான் வாக்கு கொடுத்திருக்கேன். என்ன ஆனாலும் சரி, நான் சிலைய கோயிலுக்கு கொண்டு போக விட மாட்டேன். இப்படிலாம் இவ பண்ண மாட்டாளே, ஓவர் ஆக்டிங்கா இருக்கு. பாரு, மரகதம் சொல்றதுதான் சரி. பாலாபிஷேகம் நம்மளே பண்ணிடலாமே. ஆமாங்க, எனக்கு மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஆசையா என்ன? ஆனா நம்மளால பண்ண முடியலையே. ஏதாவது ஒரு தடங்கள் வந்து தள்ளி போயிட்டே தானே இருக்கு. ஏதாவது தெய்வ குத்தம் ஆயிருமோன்னு பயமா இருக்கு. இந்த மாதிரி சிலைக்கு தினமும் பூஜை பண்ணணும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். அதனால இப்போதைக்கு கோயில்ல கொண்டு போய் வச்சு பிரச்சனையை முடிக்கலான்னு தோணுது. ராசாத்தி, நீ என்னமா சொல்ற? எந்த சாமியும் கெட்டு போன வரம் கொடுக்காத மாமா. நீங்க எனக்கு சாமி மாதிரி. நீங்க எது செஞ்சாலும் அது என் நல்லதுக்கு தானே தெரியும் மாமா. நீங்க என்ன சொன்னாலும் சரிதான். நீங்க அவளை கேட்டா சரின்னு தான் சொல்லுவா. ஆனா அவளோட மனவேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும் தம்பி. நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் சிலையை எடுக்க விட மாட்டேன். அண்ணி, புரிஞ்சுக்கங்க அண்ணி. நம்ம நல்லதுக்கு தானே சொல்றேன். எனக்கு ராசாத்தியோட நல்லதுதான் முக்கியம். பாலாபிஷேகம் பண்ண அன்னைக்கு என்னாலதான் தடைப்பட்டுச்சு. இப்ப ராசாத்தி வீட்ல என்னதானே தப்பா நினைப்பாங்க? பெரியத்த வேண்டாம், விடுங்க அத்த. என்னோட நல்லது முக்கியம்தான். ஆனா அதை விட இந்த வீட்டோட நல்லது முக்கியம். எங்க வீட்ல எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். ராசாத்தி சொன்ன கேளு ராசாத்தி. அக்கா, அதான் ராசாத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாள்ல, விடுங்க. கொஞ்ச நாள் அந்த சிலை கோவிலே இருக்கட்டும். அப்புறமா நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பண்ணிக்கலாம். சரி மங்கை, எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் ஒத்துக்கிறேன். தம்பி, நீங்க ஒண்ணு மட்டும் பண்ணுங்க. நீங்க அத கோயில்ல கொண்டு போய் வைக்கிறதா இருந்தா அத ராசாத்தி கையால தான் கொண்டு போய் வைக்கணும்.
அவளுக்கு அந்த பாக்கியத்தையாவது ஏற்படுத்தி கொடுங்க. ஆமாங்க, அவ தான் மன உருகி வேண்டிக்கிட்டு இருந்தா. ஆமா பாரி, அந்த சிலையே ராசாத்தியால கிடைச்சதுதான். மரகதம் சொன்ன மாதிரி ராசாத்தி கொண்டு போய் கோயில்ல வச்சுட்டு வந்துட்டோம். சரி, ராசாத்தியை கொண்டு போய் கோயிலில் வைக்கிட்டோம். அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுங்க.